ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா குர்குரே. நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குர்குரே செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. கடலை மாவு இதில் 1 கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு 1 கப்பு. இதுக்கு இந்த 2 பொருள் இருந்தாலே போதுங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் பச்சரிசி மாவு சேர்த்துடலாம். கடலை மாவு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு 2 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. கடலை மாவு வீட்டில் இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். அப்போ தான் சுடு தண்ணியில் போட்டு கிண்டும் போது கட்டி எதுவும் விழாது. அதுக்காக நான் மாதிரி பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சதுங்க. வேணும்னு சொல்லி கடையில் தான் வாங்குவாங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. நம்ம இந்த கப்பில் தான் 1 கப்பு அரிசி மாவு 1 கப்பு கடலை மாவு எடுத்தோம். மொத்தமாக 2 கப்பு. அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்டும் போது கட்டி எதுவும் இல்லாதுங்க. இல்லை டைரக்டாக கிண்டுறதுனாலும் கடலை மாவையும் அரிசி மாவையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு கிண்டிக்கோங்க. அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா கெட்டியாகணும். நம்ம மாவு கலக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். அது இல்லாத 3 கப்பு, மொத்தமாக 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. கரெக்டாக இருக்கும். கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, சூடு ஆறிடுச்சு. கை வச்சு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகணும். சூடு ஆறிடுச்சுனாலே ஆயிரும். இல்லை கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொலக்கொலப்பாக ஆயிடுச்சுனாக்க அரிசி மாவு கொஞ்சமாகவும் கடலை மாவு கொஞ்சமாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்ட் ஆயிரும். நல்லா இது மாதிரி 2 கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி குர்குரே உருட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மெதுவாக பண்ணுங்க, வேகமாக பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதே போல் எல்லா மாவையுமே உருட்டி உருட்டி பண்ணிக்கலாம். இதே போல் கொஞ்சமாக மாவு எடுங்க, ரொம்ப எடுத்துடாதீங்க. இதே மாதிரி உருட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வளர்த்தியாக வேணும்னாலும் உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி கரெக்டான சேஃபில் தான் உருட்டுறேன். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க, நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இது பாருங்க, இது போல் உருட்டிக்கலாம். மாவு எடுக்கிறது மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக உருட்டிட்டிங்கன்னா மொறுமொறுப்பும் இருக்காது. எண்ணெயில் போடும் போது கொஞ்சம் வெந்து வரணும். இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. போட்டதுக்கு அப்புறமேல அடுப்பு மிதமான தீயிலே வச்சிருங்க. இல்லாட்டி கருகிரும். உள்ளே நல்லா வெந்து வரணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது.
அதுவே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பிரிஞ்சுட்டு வந்துடும். இல்லைனா இது மாதிரி சிக்குல்ஸ் வச்சு மெதுவாக எடுத்து விட்டுக்கோங்க. ஈவினிங் டைமில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடுப்பில் டீ வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த குக்கரே வந்து செஞ்சு எடுத்துடலாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக குறைந்த நேரத்துலேயே செஞ்சிடலாம். நல்லா செவந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பு இருக்கும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். பாருங்க, எண்ணெயில் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ ஒரு மொறுமொறுன்னு இருக்குது. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், பெப்பர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி மாவு பிசையும் போதே வந்து உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு சேர்க்கல, அதுவே கரெக்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இது மாதிரி காரம் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான குக்கரே ரெடி ஆயிடுச்சு.